குஜராத் மாநிலத்தில் ஒருமுறை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்று கொண்டிருந்தது. நேருவும் காமராஜரும் கலந்து கொண்டார்கள். அதில் காமராஜர் பேச வேண்டும் என்பது நேருவின் விருப்பம். செயல் வீரரான காமராஜர் பேசுவதை அதிகம் விரும்பாதவர். இந்த நேரத்தில் அவர் மறுத்துவிட்டார். அதற்கான காரணத்தையும் சொன்னார். இங்கு இந்தி பேசுபவர்கள் கூடியிருக்கிறார்கள். நான் தமிழில் பேசி அவர்களுக்கு புரிய போவதில்லைன்னே என்றார். ஆனாலும் நேரு தொடர்ந்து வற்புறுத்தினார். இறுதியில் பேச வேண்டிய கட்டாயம் பெருந்திரளாய் கூட்டத்தை பார்க்கிறார். பெருந்தலைவர் காமராஜர் சிறிது நேரம் பேசிவிட்டு அமர்கிறார். அப்போது அங்கிருந்த தமிழ்நாட்டு பத்திரிகையாளர் ஒருவர் இந்திக்காரனிடம், ஏன் காமராஜர் பேசிய போது கைத்தட்டினீர்கள்? அவரின் தமிழ் பேச்சு உங்களுக்கு பிடித்திருந்ததா என்று கேட்கிறார். அப்போது அவர் சொன்ன பதில் அவரது விழிகளை வியக்க வைத்தன. ஒரு நல்ல மனிதர் பேசுகிறார் என்றால் நல்லதைத்தானே பேசுவார். அதற்கு எதற்கு மொழி தெரிந்திருக்க வேண்டும்? அந்த உத்தமர் பேசிய மொழி புரியாவிட்டால் என்ன? அவரின் நல்ல எண்ணம் எங்களுக்கு தெரியுமே என்றார். பத்திரிகையாளரின் விழிகள் வியப்பால் விரிந்தன. இப்படி இன மொழி எல்லைகளை கடந்து எல்லோர் இதயங்களிலும் இடம் பிடித்த விசித்திரங்களில் விசித்திரம் அவர்.